வானத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சரி, இந்த நாட்களில் நம்ம எல்லாம் மாம்பழம் சாப்பிட்ருக்கோமா? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி டேஸ்ட் பண்ணால் எப்படிங்க? எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? புரியல. நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜெனுவனாக தான் என்ன பண்ணுவாங்க, அதை வெட்டி தோலெல்லாம் சீவி அழகாக என்ன பண்ணுவான். இது இப்படி இல்லை. நான் சொல்கிறது, கையில் வச்சு முழு மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது ஒழுகும். அது என்ன பண்ணுவாங்க, அதுதான் ருசித்து சாப்பிட்றது. புரியுதுங்களா? அப்படி யாருக்கு அனுபவம் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட தெரிலன்னு அர்த்தம். ஆமாம், எதையுமே என்ன பண்ணுங்கள், ருசித்து தான் சாப்பிடணும் இல்லைங்களா? அதுவும் இந்த சாதாரண மாம்பழங்கள்லாம், ஒட்டு மாம்பழம் ஒன்றும் பண்ணாது. இந்த நார் மாம்பழம் இருக்குங்க இல்லையா, அது வேறு வழியே கிடையாது. நம்ம கையில் எடுத்தால் என்ன பண்ணுவோம், என்ன பிரதர் ஒழுகும் அவ்வளோதா. ஆமாம், இப்படி ஒழுகும். என்ன பண்ணுவான், எவ்வளோ தூரம் போக முடியுமோ. உங்களுக்கு அனுபவம் பத்தலை. நீங்கள் அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்களேன். அதுதான் சாப்பிட்றது. அதை விரும்பி அதை எங்கே போனாலும் விடுறதில்ல, ஒரு சொட்டு கூட. ஆமாம், விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதுதான் டேஸ்டாக இருக்குது. அதே போல் நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஆமேன். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும்னா, ருசித்து தான் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவர்களை பார்த்து நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால் என்னுடைய வாழ்வை நான் என்ன செய்ய முடியல, சரியான அனுபவிக்க முடியல. நான் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன், மற்றவர்களுக்காக பயப்படுகிறேன், மற்றவர்களுக்காக நான் எதிர்பார்க்கிறேன், மற்றவர்கள் ஏதோ சொல்லிவிடுவார்களோ என்பதற்காக நான் என்ன பண்ணுறேங்க, என்னை நானே சில வேளை சுருக்கி கொள்ள விரும்புகிறேன். ஆமேன். புரியுதுங்களாங்க? ரோட்டில் என்ன பண்ணக்கூடாதுங்க, வடை சாப்பிட்டுட்டு போனால் யாருங்க சொன்னா? யார் வடை ரோட்டில் சாப்பிட்டு போனால் அசிங்கன்னு யார் சொன்னா? யார் சொன்னாங்க? எனக்கு பசிக்குதுங்க, நான் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க, இதில் என்ன பிரச்சனை? அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பசியை நானே என்ன பண்ணுறேன், அவமானம் என்று சொல்லி நான் என்ன பண்ணுறேங்க, மற்றவர்களுக்காக என்னுடைய எல்லையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினால் அனுபவிக்க முடியல. நான் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறேன். சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா ரோட்டில் சாப்பிட்டு வராதா? நம்ம மட்டும் என்ன சாப்பிட்றோம்? புரியுதுங்களா இல்லையாங்க? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை 70 வருடம், பலன் இருந்தால் 80 வருடம், கிருபை இருந்தால் 120 வருடம். அதை தாண்டது ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆமாம், இதை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். இதை ஏன் அடுத்தவர்களுக்காக உங்களை நீங்கள் இழந்து கொள்கிறீர்கள்? ஆமாம். இப்போ நம்ம வசனத்துக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக போவோம். மத்தேயு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 31, 34 எல்லாம் அறிமுகமான வசனங்கள் தான். நம்ம வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் 31 34. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ஆமே. இந்த வசனம் யார் சொன்னா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். ஆமேன். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். ஆமேன். அவர் என்ன சொன்னார்? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. புரியுதுங்களா? வானத்து பறவையை பாருங்கள், அறுப்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை, இல்லைங்களா? அவைகளுக்கும் நான் பிழைப்பூட்டுகிறேன். ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன போகிறோம்னு சொல்லி இன்னைக்கு நீ உட்காந்துட்டு என்ன செய்யாத,
கவலைப்படாத. ஒரு மனுஷனை பார்க்குறோம், சொத்து நிறைய ஆயிடுச்சு, உற்பத்தி நிறையா போயிடுச்சு, செல்வங்கள் அதிகமாக போச்சு, வைக்கிறதுக்கான இடத்த அவன் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி ஆயத்தப்படுத்துறதுக்காக அவன் ஆயத்தப்படுத்துகிறான். என் ஆத்துமாவே பூரித்து புஷ்டியாயிரு, அநேக நாட்களுக்கு நான் என்ன செய்து விட்டேன், நான் செல்வங்களை சேர்த்து விட்டேன்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறார், மதிகேடனே, அறிவில்லாதவனே, இன்னைக்கு ராத்திரி நீ சாக போறடா, உன்னிட்ட இருக்கிறது எங்கே போக போகிறது? ஆமென். நான் நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா? ஏன் நாளைக்கு நீங்கள் கவலைப்படணும்? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேனா? சந்தோஷத்தை அனுபவிக்கங்க, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோமே. ஏன் நாளைய தினத்தை குறித்து இன்றைக்கு கவலைப்பட்டு இந்த நாளை நான் என் விருதியாக்கணும்? வேஸ்ட் ஆகிக்கிறேன் இல்லையாங்க? ஏன் கவலைப்படுறீங்க? அன்னன்னைக்கு உள்ள காரியத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைங்கிற யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியுங்க? இல்லை, அதில் என்ன போட்டிருக்கு? பரமபிதாவுக்கு. யார் பரமபிதா? என்னுடைய அப்பாவாக இருந்தால் தான், நான் அவருடைய பிள்ளையாக இருந்தால் தான். புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? எனக்கு என் தகப்பனுக்கு தெரியும் எது கொடுக்க வேண்டியது என்று சொல்லி. என் பிள்ளைகளுக்கு காலையில் அதுங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். அது கேட்குதோ கேட்கலே கொடுத்துருவாங்க. ஏன்? தன் பிள்ளைக்கு பசிக்கும் என்பது அம்மாவுக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆமாம், என்னுடைய ஆண்டவராக இருந்தால் தான் அவர் எனக்கு தெரியும். புரியுதா? ஆமாம், அவர் என்ன அறிஞ்சிருக்கணும். நான் அதை விட்டு நான் பாட்டுக்கு ரோட்டில் போகிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு என் பஸ் அறியுமா ஆண்டவருக்குன்னு கேட்கக்கூடாது. நாம் ஒரு பிள்ளையாக இருந்தால் தான் இந்த வசனம் நமக்குள்ளே என்ன இருக்குங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த வசனம் எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் வெறுமனே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கையை விட்டு நீட்டிட்டு ஆடிட்டு போகக்கூடாது. இந்த வசனத்துக்கு நான் உரிமை கொண்டாடணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கணும். அப்போது இந்த வசனம் எனக்கு என்ன செய்யுங்க, செல்லும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்பா, உனக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்பா, நான் அப்போ உனக்கு என்ன செய்வேன், நான் கொடுக்குறேன், நீ கவலைப்படாதே. அப்போ நீ என்ன செய்யும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுது இவையெல்லாம் உனக்கு நானே கொடுக்குறேன், நீ ஒன்றும் கேட்க வேணாம், அதெல்லாம் நானே உனக்கு என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் இதை பற்றி நிறையா நம்ம ஒரு சில நேரங்களில் பேசியிருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்குதே ஒழிய அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ அது என்ன இடம், அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 எடுத்து வாசிங்க. என் நாவில் சொல் பிரபாதருக்கு முன்பதாகவே. அப்போ என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே எனக்கு என்ன செய்யுங்க தெரிந்திருக்கும். அதுதான் நேச்சர். எங்கள் அப்பாவுக்கு தெரியும் என்னை எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்னு, எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எப்போ யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எப்போ பைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. ஆமே, அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்ய, என்னுடைய நாவிலே சொல் பிரபாதருக்கு முன்பதாகவே, நான் என்ன வேண்டுதல் செய்ய போகிறேன் என்பதற்கு முன்பதாகவே என் பரம தகப்பனுக்கு அந்த காரியம் தெரிந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். ஆமே, நான் என்ன கேட்க போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும்யா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கேட்குறாங்க. வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது. எது? தேவனுடைய ராஜ்யம். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இல்லை, அந்த தேவனுடைய ராஜ்யமும் நான் அது விடலம்மா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர், அதை தான் சொல்லுங்க, அங்கே தான் வரமாட்டேங்கிறீங்க. நீதின்னு தாண்டி போயிருங்க. அவருடைய நீதி, கடவுளுடைய நீதியை தேடணும்.
நான் சும்மா நீதியெல்லாம் தேடக்கூடாது. அவருக்கு எது நீதியாக தெரிகிறதோ அதை நான் தேடணும். இந்த ரெண்டையும் தேடும்போது தான் நான் என்ன செய்யணுங்க, எனக்கு எல்லாமே கிடைக்கக்கூடும். ஆமென். அப்போ அது என்னங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நீதி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்போ தேவநீதி என்பது எதன் மூலமாக உண்டாகுங்க? விசுவாசத்தின் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த விசுவாசம் என்பது தான் உண்மையான ஒரு காரியமாக இருக்குது. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் தேவநீதி நம்மளால் என்ன செய்யுங்க, கொண்டு வர முடியும். 2 காரியத்தை வேதம் முதலே சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. 2வது விசுவாசத்தினாலே தேவநீதி. இல்லைம்மா, விசுவாசத்தினால் இல்லை, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்போ தேவநீதி என்பது விசுவாசத்தினாலே உண்டாகிற காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ நாம் தியானிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 17 to 18 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்போது இந்த தேவனுடைய ராஜ்யம் மட்டுமல்ல, அதன் மூலமாய் செயல்பாடுகளையும் சேர்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, ஒரு வசனத்தில் சொல்கிறார். என்ன சேர்த்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னோமே, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவின் உண்டாகிற சந்தோஷத்தின் மூலமாக இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு யார் ஊழியம் செய்கிறவன்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்னு போட்டிருக்குது. அப்போ யார் அதை பகிர்ந்து கொடுக்கிறார்களோ ஊழியம் செய்கிறவன் என்று சொன்னால் சர்வெண்ட். யாரெல்லாம் தேவனை பற்றி பேசுகிறார்களோ அவங்கெல்லாம் சர்வெண்ட்டு தான். ஆமென். ஊழியக்காரன் தனியாக பாஸ்டரு அல்லது அப்போஸ்தலர் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியுமோ அவங்கெல்லாம் யாருங்க, சர்வெண்ட். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ எதை பகிர்ந்து கொடுக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுமா? நல்லா பாருங்க, மிஸ் ஆகாதீங்க. எவைகளினாலே, 2வது வசனம், அதுதான் சேர்த்து சொன்னேன். இந்த காரியத்தின் மூலமாய் ஊழியம் செய்கிறவன், சர்வன் பண்ணுறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். ஆமென். இது தாங்க நம்ம நம்மளை ருசித்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை. இந்த 2 காரியத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் மனுஷனுக்கு பிரியனாக மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இல்லை, தேவனுக்கும் நான் பிரியமுள்ளவனாக இருக்கணும். என்னை மனுஷனும் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். இதுதான் லைஃப். ஆமென். கர்த்தருடைய நாம் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக அனுபவிப்பேனால் நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். இதன் மூலமாக தேவனுக்கு நான் பிரியம் உண்டாகிறேன், மனுஷருக்குள்ளே அங்கீகாரம் பெற்றவனாக நான் மாறுகிறேன். ஆமென். அப்போ என்ன ரோட்டில் போகிறோம் பார்த்து இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னை அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். ஆமென். எனக்கு ஒருத்தனை அங்கீகாரமே கொடுக்கலன்னு சொன்னால் நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நிறையா சாட்சிகள் இருக்குது இல்லைங்களா? நான் ஏற்கனவே ஒரு முறை அதை சொல்லியிருக்கிறேன். மனைசாட்சி மனைவி சாட்சி, அதுக்கு தான் மனை சாட்சின்னு சொன்னேன். மனசாட்சி மனைவி சாட்சி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எழுதி வச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். ஆமே. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அதெல்லாம் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல. சரி, வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19 to 22 வசனம் வரலும். அப்போ நீதி என்பது என்ன?
ஆமென். முதலாவது சொல்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது என்ன இருக்குங்க, நீதியும் சமாதானம். அப்போ முதல்ல நீதினா என்ன அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நீதி நீதினே தான் இருக்குது. நீதினா என்னங்க? அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கையில் இல்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். அப்போ என்ன சொல்கிறான், தாங்க வயசானவங்கிறத எண்ணவே இல்லை. இனி இவங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு என்ன செய்யலைங்க, இல்லவே இல்லை. ஏன்? கடவுள் சொல்லியிருக்காரு, உனக்குள்ள ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் நீதி. ஏன்? ஆண்டவர் சொன்னது தான். தொடர்ந்து வாசிங்கம்மா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாயிராமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். இதுதான் நீதி. என்னங்க நீதி? ஐயா உனக்கு வயசு என்னங்க? எனக்கு 90, எத்தனை வயசு? 75 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அம்மாவுக்கு வயசு, அவங்களுக்கெல்லாம் கூட ஆகிப்போச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் குழந்தை பிறக்காது. 2 பேருக்குமே குழந்தை பிறக்காது, முடிவு ஆயிடுச்சு. இயற்கையினுடைய காரியம், உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன்னாரு. ஆண்டவர் அப்படியா? ஆமாம். நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பார். ஆமாம், என்ன முடியல ஆண்டவரை. மணலை எண்ணிப்பார், என்ன முடியல ஆண்டவர். இவ்வளோ குழந்தை பிறக்கும். இப்போ ஒரு வேலை என்னங்க ராத்திரியில் வானத்து நட்சத்திரம். ஏன்டா எனக்கு எத்தனை பிள்ளை பிறக்க போகுது பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்பினா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பினா, அதுதான் நீதி. ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? ஆண்டவர் சொன்னதை நம்பணுங்க, அதுதான் நீதி. இன்னைக்கு நம்ப மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னது சத்தியம். இதை நாம் நம்புகிறோமா ஐயா? நம்புகிறோமாங்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? அப்போ அவர்கிட்ட அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அவர் இருக்கணுங்கிறதெல்லாம் கேட்கவே இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே வெளிரங்கமாக இருக்குது. அப்போ நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது எப்படி உட்காந்துருப்போம்? நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். பார்க்க முடியல ஆண்டவரை, நான் பாவி, அந்த எண்ணம் இருக்கா நம்மள்கிட்ட? இல்லையே. நம்ம இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு நேராக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறோமே. யோசிக்கிறது தெரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ ஏன் என்கிட்ட வரல அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் எனக்குள்ளே உயிர் பெறவில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறத உயிர்ப்பிக்க வரவில்லை. அது உயிர்ப்பிக்கப்படாததுனால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையை கேஷுவலாக சர்ச்சுக்கு போனோமா, வசனத்தை கேட்டோமா, போனோமான் இருக்கு. ஐயா அங்கே ஒருத்தர் ஆண்டவர் உட்காந்து ஒன்று கவனிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. ஆமென். ஒரு அருமையான சகோதரியை பார்க்குற ஆதியாம் புஸ்தகத்தில், நான் காண்பவரை நான் காண்கிறேன். என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த அம்மா காண்கிற தேவன் என்று சொல்லி ஒரு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான விசுவாசம். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னார். ஐயா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் 2 பேரும் வயது முதிர்ந்தோர் ஆகிட்டோம். இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் ஆண்டவர் நீ சொன்னது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை வைத்தான் பாருங்க, அதுதான் நீதி. ஆமே. அதனால தான் அதுக்கு பேர் நாங்கள் நிபந்தனை இல்லாத தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. அவர் கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை, சொல்லிட்டாரு செய்வார், அதாங்க நம்பிக்கை, அதாங்க நீதி. ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து போனால் தள்ளிட்டு போவோம். ஆமே. புரியுதுங்களா சொல்கிறேங்க? நீங்கள் விசுவாசத்தினால ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் வரமாட்டேங்குதே. போகுமா? நீங்கள் சொன்னால் போகும்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு. இதோடைய சீரியஸை புரிஞ்சுங்க. நம்ம வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அவன் நம்பினாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பெற முடியாது என்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்பி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தானே, அது நீதி.
இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் அநேக கொடுத்துக்கப்பட்டிருக்குது. இதை வாசிக்கிறோமே, இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலைங்கிறத நான் நம்ப மாட்டேங்கிறோமே, அதுதான் அநீதி. நம்மள்ட்ட நீதி இல்லை. நம்ம வாக்குத்தத்தத்தை நம்பலை. இது நடக்குதா நடக்கலையான்னு தெரியல. வாக்குத்தத்தத்தை நான் நம்பிடுவோமானால் நாம் இன்னும் பரிசுத்தமாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாங்கை செய்ய அவனிடத்திலே துணிகரம் கொண்டுள்ளன்னு சொல்லி வேதம் சொல்லுது. உடனடியே அது ஒன்று தப்பு நடக்கலை. அன்னால் சப்பிரால் மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நாம் பரிசுத்தமாக மாறி இருப்போம். ஆமென். ஆண்டவர் இப்போ அதை அனுமதிக்கலை, கிருபையாக வச்சிருக்கிறார். இதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி நான் நல்லவனாக தான் இருக்கேன் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மனசாட்சியை சொல்லுங்கள், இந்த வேதத்தை நான் நம்புகிறேவனா? நம்புனா பக்காவாக நம்பணும். இது நடக்குன்னா நடக்கும். ஆமென். டவுட்டு தான் இல்லையா? மாறிக்கும். கர்த்தருடைய நாம மகிமை. இதுதான் நீதி. வாசிக்கலாம், வசனத்தை எடுத்து வாசிங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். 4:19-22. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் சொல்லிட்டாரு அது நிச்சயம் நடக்கும் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். இன்னைக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கை நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை காண முடியும். ஆமென். கர்த்தருடைய நாம ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எழுத்தாயிலும் எழுத்துடைய உறுப்பாயிலும் மாறுவதிலே நிறைவேறும் என்கிற ஒரு காரியத்தை நான் நம்புறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதாங்க நிபந்தனை இல்லாத தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. நாம் என்ன பண்ணுறோம்? எப்போதுமே ஆண்டவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் இதை கொடுப்பினா நான் ஆலயத்துக்கு வருவேன். நீ வந்தவன் வரட்டும், யாருக்கு கெட்டு போயிரு, யாருக்கு பிரச்சனை? ஐயா, நீ கெட்டு போகாமல் இருக்கணும் தான் ஆண்டவர் வந்தார். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 5000 ரூபாய் நான் காணிக்க கொடுத்துட்றேன் ஆண்டவரே. எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா ஆண்டவரே நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன் ஆண்டவர். எவ்வளோ ரொம்ப பெரிய காசு அது. வேலை கிடச்சிச்சுன்னா என்ன சொல்கிறேன்? சாட்சி சொல்கிறேன். வேலை கிடைக்கிறது தலைக்கில தண்ணி குடிக்கணும். ஆனால் அந்த வேலையை ஆண்டவர் ஈஸியாக வாங்கி கொடுத்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க? வலிக்காமல் வந்து என்ன ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதித்தா எனக்கு ஒரு வேலை எங்காண்டா கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டா போதுமாங்க. இப்போ ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறோம்? அவர் அப்படி தான் சொல்லிட்டு போவார் பாரு. அவரெல்லாம் ரொம்ப இழிச்சவன் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு ஊழியம் செய்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்க? ஆண்டவர் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு 5 டிராக்ஸ் கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் நான் ஒரு ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்துகிறேன் ஆண்டவரே, ஒரு காட்டேஜ் பிரேயர் நடத்துகிறேன். இப்படி நம்ம சொல்லி பழகிருக்காமாங்க. ஆமென், ஆமென். புரியுது நான் சொல்கிறது? புரியுதுங்களாங்க? அப்போ எனக்கு ஒரு நல்லது நடக்குன்னா ஏன் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி போக மாட்டேங்கிறோம்? டிமாண்ட் வைக்கிறோம், நிபந்தனை வைக்கிறோம். நிபந்தனை வச்சுட்டு தான் அவரை நம்புகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எனக்கு ஏதாவது செஞ்சு நான் உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் ஆண்டவர். ரொம்ப முக்கியமான பொருள் அது. நான் உனக்கு கொடுக்குறேன் ஆண்டவர். அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு? பாருங்க, ஜனங்கள்கிட்ட இருக்கிற எண்ணத்தை பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். ஆண்டவரே, நான் உனக்காக உண்மையாக வாழ்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் தப்பை உணர்ந்து நான் மாறிக்கிறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இப்படி சொல்லி பழக மாட்டேங்கிறமே. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நான் உன்ட்ட வந்துட்டேன், எல்லாம் மாற்றிடுங்க ஆண்டவரே. இப்படி வருகிற வாழ்க்கையை விட்டு விட்டு நாம் கடந்து போகிறோம் பார்த்தீங்களா? இதை தான் மாறணும். இதுதான் நீதி. இதுதான் நிபந்தனை இல்லாத தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. அடுத்து சமாதானம். எபேசியர் 2வது அதிகாரம் 13-16. எபேசியர் 2:13-16. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
சமீபமானீர்கள். அப்போ சமாதானம் என்கிற ஒரு காரியம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீங்கப்பா, இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்ன பண்ணிச்சுங்க? சமீபமாக்கிருச்சு. எங்கே தூரம் இருந்தோம், எங்கே சமீபமாக வந்தோம்? வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையான நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்போ பாருங்க, சமாதானம் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா? நம்ம கூட்டி வைக்கிற பஞ்சாயத்து கிடையாது. எவன்டையாவது காசை வாங்கிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்தை மாற்றி பேசுகிற ஆளுகளும் ஆமாம் இருக்குது. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமை. இந்த மாதிரி சமாதானத்தை சொல்லலை. தூரமாக இருந்தால இப்போ சமீபமாக கொண்டு வந்து தன்னுடைய இரத்தத்தினாலே பகையாக நின்றிய நடுச்சுவரை தகர்த்து இப்போ என்ன பண்ணியிருக்காருங்க? ஒரு புதிய மனுஷனை நம்மளோட புதிய மனுஷனாக. புரியுதுங்களா? இப்போ சமாதானம்னா என்னங்க? என்னங்க ஐயா, நான் சொல்கிறது புரியுதுங்களா? சமாதானம்னா இப்போ என்னங்க? ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வைக்கிறதுல என்ன நடக்குது? அந்த வசனத்தை வாசிங்க. பைபிளை கையில் வைங்க. பைபிள் எடுத்து வாசிச்சாதான் நமக்கு தெரியும். வாசிங்க. இல்லை, சட்டத்திட்டங்களாகிய இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய. அப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கிறதுனால அங்க என்ன உண்டாச்சுங்க? இல்லையே, அங்க என்ன உண்டானுச்சு? ஒரு புதிய மனுஷன். அப்ப அந்த புது மனுஷன் தான் வரணும். நானும் தேவனையும் ரெண்டா இயேசு கிறிஸ்து ஒன்னா இணைக்கிறார்னா அங்க யார் உருவாக்கி இருக்கணுங்க? அதுதான் சமாதானம். அப்போ நான் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞான ஸ்நானமோ அல்லது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒன்று வருகிறது என்று சொன்னால் நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேர் கிறிஸ்தவன் தாங்க. நீங்கள் வேணால் சொல்லிட்டு தெரியல, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் புது சிருஷ்டியாக மாறலைன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். ஆமே, இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. என்னங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடக்கூடாது. பைபிள் அப்படி தான் போடுது. ரெண்டு பேரும் சமாதானம் வேண்டாம், தேவனும் நானும் சமாதானமாய் ஆனால் நான் புது சிருஷ்டியாக, அப்படி தானே போட்டிருக்கேன், ஒரு புதிய மனுஷனாக நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன். ஆமேன். இனி பழைய மனிதன் அல்ல, நான் ஒரு புதிய மனிதன். நான் தேவனோடு கூட சமாதானம் பண்ணப்படினா நான் புதிய மனிதனாக நான் மாறி இருக்கிறேன். மாறி சமாதானம் பண்ணி பகையாகிய சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒரே சரீரமாக நான் மாறணும். தேவனும் நானும் ஒன்றா ஒரே சரீரமாக மாறணும்னு சொன்னால் எனக்கும் அவருக்குள்ளும் இடையிலே இருக்கிற பாவம் மாறி இருக்க வேண்டும். அதைத்தான் சமாதானம் பண்ணி என்னை ஒரு புதிய சிருஷ்டிப்பாக, ஏற்கனவே ஒரு புது சிருஷ்டிப்பு இருந்துச்சு, அப்போ ஆண்டவர் அவங்களோடு உறவாடி கொண்டு இருந்தார். ஆனால் பாவம் உள்ளே வரும்பொழுது துரத்தப்பட்டு இருக்கிறார். மீண்டும் நம்மளை ஒரு புது மனுஷனாக ஆண்டவர் சிருஷ்டித்து இருக்கிறார். காரணம், நமக்கும் தேவனுக்கும் அதிகமான உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு தான் சொல்லுங்க, இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்ம ரெண்டு பேரும் ஒரே சரீரம். யாருங்க? தேவனும் நம்மளும். யாருங்க? இருப்போமாங்க, இருக்கிறவங்க. பைபிள் சொல்லுது, இது இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. இது இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அப்போ வசனம் சொல்கிறபடி வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமே ஆமே. அடுத்த வசனம் இல்லைம்மா, தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இல்லையே, பகையான பாவத்திலிருந்து இல்லை பகையாய சிலுவினால் கொன்று அதனால இருதிறத்தாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையான பாவத்திலிருந்து ஒரு புதிய மனிதன் தேவனோடு உண்டாகிற ஒரு உறவு தான் சமாதானம்.
ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஷாலோம், சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை. அப்போ சமாதானம் அப்படின்னா என்னன்னா, நானும் ஆண்டவரும் ஒன்றா இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். அப்போ நம்ம ஒன்றா இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தான் தெரியும். ஆமென். ஏன்னா நம்ம எப்போதுமே என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் வேறு மாதிரி இருப்போம், உள்ள அது வேற இது வேற. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, அதை விட்டுருவோம். இப்போ அடுத்த ஒரு காரியம் இருக்குது, பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமான ஒரு காரியம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 11 12வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமென். எதை கற்றுக்கிட்டாராங்க? என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனில் நான் எந்த நிலைமையிலும். அந்த மனோரம்யம்னா என்னங்க? அல்ல, அது மனோரம்யம் அல்ல, அந்த மனோரம்யம் ஏதாவது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா யாராவது? அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி இல்லை, மனோரம்யமாக ஒரு இடத்துல போய் எங்கேயாவது நல்ல அப்படியே காற்றில் உக்காந்து வாசனையான காற்றுகள் அடிக்குதுன்னு வச்சுங்க, அப்படி பார்த்துட்டோன்னா அப்படியே ரம்யமான சூழ்நிலைன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஒரு இனிமையான ஒரு காரியம். புரியுதுங்களா? அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே ஒரு தேவ பிரசன்னோடு இருக்கிறது, அதுதான் சொல்கிறாங்க மனோரம்யமான காரியம். அப்படியே ஆண்டவரோடு கூட இருக்கிற இணைந்து அப்படியே ஒரு மாதிரியான மகிழ்ச்சியான காரியம் இல்லைங்களா? அதை தான் நான் சொல்கிறேன், இந்த அனுபவிக்க வேண்டிய காரியங்கிறது அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காரியத்தை நம்ம என்ன செய்யலைங்க, அனுபவிக்காமல் இருக்க. அதுதான் அந்த மனோரம்யமான காரியம். நமக்கு ஒரு ஈவாக கொடுத்துருக்காரு, ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களை கொடுத்துருக்கிறார். அதில் கொஞ்சம் வருஷங்கள் வாலிப பிள்ளைங்களில் போயிடும், படிப்பில் போயிடுது, அப்புறம் கொஞ்ச நாள் வேலையில் போயிடுது இல்லைங்களா, அப்புறம் கொஞ்ச நாள் வயசானதில் போகுது. அப்போ எப்போ தான் இந்த வாழ்க்கையை ஒரு டேஸ்ட் பண்ணி இருக்கிறோம். ஆமே, இன்றைக்கி வாழ்க்கையை வேறு மாதிரி அனுபவிக்க பிரயாசப்படுறாங்க, அது வேஸ்ட்டு. என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சந்தோஷமாக ஒரு மனோரம்யமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன்னா அதை தான் அவர் பற்றி சொல்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குங்க, திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஒரு பாருங்க, கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். எப்படின்னு சொல்லுங்கள், கஷ்டம்னாலும் நான் உன்னோட இருப்பேன், நஷ்டம்னாலும் உன்னோட கூட இருப்பேன், ஆசீர்வாதம்னா உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு என்ன சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அவருடைய வாழ்க்கையில், பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த முள் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, அது என்னென்ன பண்ணுது, என்னை உயர்த்தாதபடிக்கு குத்துதே அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கிருபை எனக்கு போதும் பான்ட்டார். உடனே ஒன்றுமே சொல்லி அவர். இதுதான் மனோரம்யம். ஆண்டவருடைய கிருபை எனக்கு அப்பா அது போதும் பான்னு சொல்லிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, இதுதான் மனோரம்யம். இதை தான் ஆண்டவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும், வேறு யார்ட்டையும் என்ன செய்ய முடியாதுங்க, கற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மனோரம்யம் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒன்று கொஞ்சம் காசு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய முகநாடியே என்ன பண்ணிவிடுங்க, மாறியே போயிடும். ஐயோ ஒன்றும் காசு இல்லை, மிரண்டுட்டு கிடப்போம். காசு இருந்துருச்சுன்னா அப்படியே நம்ம ரொம்ப பிரைட்டாக அப்படியே எது கேட்டாலும் என்ன பண்ணிவிடுவோம், அப்படியே கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். இல்லைங்க, ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கணும். அதான் மனோரம்யம். எனக்கு அதான் இருந்தால் நவாப் சாஹிப், இல்லைன்னா பக்ரி சாஹிப். இது ஒரு பழமொழி ஒன்று. அப்படின்னா என்ன தெரியுங்களாங்க, இந்த டேப் ஒன்று அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா, பக்ரி சாஹிப்பும்பாங்க. அவங்களுக்கு பேர் பக்ரி சாஹிப். டேப் அடிச்சுட்டு ஒரு இடமா கடைங்கள்லாம் வந்து காசு வாங்கிட்டு போவாங்க, அது பக்ரி சாஹிப். நான் இப்படி இருந்தாலும் இருந்தால் நவாப் சாஹிப்பாக இருப்பேன், பெரிய நவாப், பெரிய ராஜா அரண்மனையில் இருப்பேன். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் சாஹிப்பு தானேங்க. ஆமேன், சொல்லுது புரியுதா இல்லையாங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்போதும் கடவுளுடைய பிள்ளை இருந்தால் என்ன, இல்லாட்டினா தேவன் என்னோட கூட இருக்க போதும்பா, உடுப்பா பிரச்சனை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம். இதுதான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம், எமோஷனல் ஆகிட்டே இருக்கோம். காசு இல்லைன்னா அப்படியே கோபம் பயங்கரமாக வருது. அப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய அனுபவிப்பை நான் குறைத்து கொண்டே இருக்கிறேன்.
புரியுதுங்களா? வியாதி வந்துருச்சு, ஐயோ வியாதி வந்துருச்சு, வந்தால் என்னப்ப ஆண்டவருடைய அனுமதியோடு தானே வந்திருக்கு, அது பாட்டு போயிட்டு போகுது, இப்போ என்ன பிரச்சனை, அது பாட்டு வருது, அது பாட்டு போகட்டுமே. ஆமாம், என்னங்க ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாமே வாழ்க்கை தானேங்க. வாழ்க்கைன்னா சும்மா அப்படியே சந்தோஷமாக சரி போயிட்டு இருக்கிற காரியம் தானே. கஷ்டமும் ஒரு அனுபவம் தானேங்க. ஏங்க உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ கஷ்டப்படாமல் ஆண்டவருடைய அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமாம், இந்த கஷ்டம்னா உடனே அப்படியே பொஸ்குன்னு போயிடுறேங்க. நான் எப்போ ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்? எனக்கு வியாதி வந்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் ஆண்டவர் தேவன் நல்லவர் என்பதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்கிட்ட அனுமதிச்சு தான் என்னை ஆண்டவர் அற்புதத்தை கொண்டு போக முடியும். என்கிட்ட ஒன்றுமே கொடுக்காம ஆண்டவர் எப்படி நல்லவர், எனக்கு அது டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே சொல்லலாம். உனக்கு பிரச்சனை வந்து நல்ல பண்ணதான் உனக்கு தெரியும். அப்போ ருசித்து பாருங்கள்ங்கிறது எதுக்கு? அப்போ பிரச்சனை வரட்டும், கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வரட்டும், ஆண்டவரே என்னங்க வரட்டும், வரலாமா வரக்கூடாதா? அப்படியே எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவரே வந்தாலும் வரணுங்க, பார்த்துங்க, எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களோட கூட தேவன் இருக்கிறார் என்கிறதான் தேவ நீதி, அதுதான் சமாதானம். அது என் கூட ஆண்டவருக்கா, எனக்கு ஒது பற்றியும் கவலைப்படலையா, என்னையா பண்ண சொல்கிறாரு, இன்றைக்கி எடுத்தாலும் நான் ஆண்டவரோட தான் போக போகிறேன், நாளைக்கு எடுத்தாலும் ஆண்டவரோட. என்ன பிரச்சனை இப்போ? ஆமே, நமக்கு ஒரு பயம், ஐயோ செத்துட்டா நான் போனால் போகிறோம், இப்போ என்ன பிரச்சனை, சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிடலாம், ஒரு பாடும் கிடையாதுல்ல. ஆமே, நம்ம அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறோம். இல்லைங்க, எப்பொழுதுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். தேவன் என்னோடு இருந்தால் போதும், அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் ஒரு வியாதியை நமக்கு கொடுப்பார் சில வேலைகளில், புரியுதுங்களா? இந்த வியாதியை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் ஏன் இந்த வியாதி வந்துச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகிறது. டாக்டரை போகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆமே, என்ன செய்தி கொடுக்குறாரு? என்ன தேடு, எதுக்கு வியாதி வந்திருக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், உட்காந்து கேட்டால் தான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஏன் தெரியுமா அது வந்துச்சு, இந்த காரணத்தெல்லாம் வந்துச்சு, இப்போ மாற்றிக்கிட்டீங்கன்னா நான் மாற்றிடுவேன். ஆமேன். ஒரு வியாதி நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, அந்த சோதனையிலிருந்து நான் ப்ரொமோட் பண்ணப்பட போகிறோம், இன்னும் அதிகமான விசுவாசத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம். ஆமேன். இதை தாங்க கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவி நம்மளை நடத்துறது எதுக்குன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாரு. இதை காட்டிலும் பெரியான இடத்துக்கு நீ போயிடுவேடான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறத சோதனை இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த பயலில் எப்படியாவது கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது கிடையாது. இந்த பயலில் இந்த செக்ஷன்லேருந்து 7லேருந்து 8 கொண்டு போயிடணும், 8லேருந்து 9 கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் நமக்கு வைக்கிற எக்ஸாம் மட்டும் நம்ம என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நீ பாஸே ஆக மாட்டேன். ஆமாம், எக்ஸாம் இருந்தால் தானேங்க பாஸு, இல்லைன்னா அப்படியே தான் நம்ம அந்த இடத்துல தான் நிற்போம். நான் எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு நான் போக முடியும், என்னுடைய விசுவாசம் என்னுடைய பெருசாகும். அப்போ தான் பிரச்சனை வரும்போது தான் எனக்குள்ள ஆண்டவர் தகவலை ஆண்டவர்கிட்ட நான் கேட்க முடியும். ஆமாம், இதை புரிஞ்சிருந்தோம்னா நமக்கு ஆவியினுடைய சந்தோஷம் நமக்கு என்ன செய்துங்க உண்டாகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியான காரியம். இப்போ நம்ம இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை எப்படி அனுமதிக்கிறது, எப்படி வாழ்க்கையை அனுபவிப்பது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம வர்றோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இவ்வளோலாம் கொடுத்துட்டு இப்போ தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியம். ஆமே, அந்த முதல்ல சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து தேவனுக்கு பிரியமும் மனுஷனுக்கு அங்கீகரிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அந்த தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? சங்கீதம் 51:16-17. சங்கீதம் 51. பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உனக்கு பிரியமானது அல்ல, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நீர் புறக்கணியீர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பலி நீ கேட்டீங்கன்னா தருவேன் ஆண்டவரே, ஆனால் நான் என்ன செய்யலை, நீ அதை விரும்புகிறத நொறுங்குண்ட ஆவியை தரேன். இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு வச்சுங்க, இப்போ இந்த பாவம் நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்,
பாவ மன்னிப்பை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு கேட்குறது தான் எனக்கு பாவ மன்னிப்பு வரணும். அதை சொல்லலை ஆண்டவர், நொறுங்கணுங்கிறாரு. நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு நொறுங்குதல் எனக்குள்ளே இருக்கணும். நீங்கள் சும்மா போய் செஞ்சதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது, அப்புறம் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டா நாமளே நினச்சிட்டு திரும்பி வந்துடுறது, அப்புறம் திரும்பி பாவம் செய்கிறது, திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்று பாவ மன்னிப்பை சொல்கிறது, ஆண்டவர் மன்னிச்சுட்டான் திரும்பி. இந்த கதையே கிடையாது. பாவம் பண்ணால் நொறுங்கின இருதயம் வேணும். அதான் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஜனங்கள் வசனத்தை கேட்ட இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனா, ஐயோ ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர். ஒரு மனுஷன் கத்தலாம் பார்த்தீங்களா வாசல் நின்றுட்டு, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரை, நான் என்ன செய்கிறேன், பாத்திரமே இல்லை, உன்னை பார்க்கறது கூட நான் என்ன செய்கிறேங்க, பாத்திரமானல, அவ்வளோ பெரிய பாவினா. அந்த நொறுங்கின இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்க்கணும். நாம் பாவம் செஞ்சுட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரை அப்படின்னு அது ரொம்ப ஒரு இலகுவாக நாம் நினைத்து கொண்டு போகிறோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என் உள்ள உடஞ்சி நான் அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை தாங்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அந்த அனுபவத்துக்கே வரல. அந்த அனுபவம் தான் தேவனுக்கு பிரியமானது. நாம் தேவனுக்கு பிரியமானு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மொட்டை அடிக்கிறது, பாத யாத்திரை போகிறது, சப்பரங்கட்டி இழுக்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப. உனக்கு பிரியம்னா நீ செஞ்சுட்டு போய் எதாவது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது அது அல்ல. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அவன்கிட்ட தான் கேட்கணும். ஆமென். எனக்கு என்ன பிரியங்கிறது தான் எனக்கு கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பிரியமானதை என்னிட கொடுத்தா எனக்கு பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி மனுஷன் எதெல்லாம் நினைக்கிறானோ இதெல்லாம் எனக்கு பிடிக்குது, அதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணுங்க, கொடுத்தா அவருக்கு பிரியமாக இருக்குமா? ஆமென். அப்போ எனக்கு என்ன தேவை என்கிறது என்று சொன்னால், நான் பாவம் என்கிற ஒரு காரியம், எதெல்லாம் பாவம், அதுலேயும் நமக்கு இப்போல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எதெல்லாம் பாவம் சொல்லணும், நம்ம எதெல்லாம் பாவம் சொல்லுவோம்? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பொதுவாக பாவம்னா எதை சொல்லுவோம்? தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, விக்கிரக ஆராதனை பண்ணுறது, விபச்சாரம். இந்த நாளை மட்டும் தான் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயா இது மட்டும் இல்லை ஐயா, அநீதியெல்லாம் பாவம் தான். எதெல்லாம் நீதியற்ற காரியமோ அது எல்லாமே பாவம்னு சொல்லியிருக்கு. நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாது போனால் பாவம். ஆமே, புரியுதுங்களா? எனக்கு நன்மை செய்ய முடியுங்க, ஆனால் நான் செய்யாமல் போனால் அதுவே பாவம். அப்போ நான் நன்மை செய்ய அறிந்திரும் செய்யலைன்னு சொன்னால் என்னுடைய உள்ளம் உடையுதாங்க. என் உள்ளம் உடையாத பாவம் ஒரு நாளும் பாவம் விலகலைன்னு அர்த்தம். நொறுங்கணும். அதெல்லாம் சொல்கிறாரு, அந்த பாவத்தை நான் உணர்த்தப்படும் பொழுது தான் ஆண்டவர் இனி இந்த பாவத்தில் போக மாட்டேன், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அந்த உடஞ்சி போனோன்னே அதை அறிக்கை செய்து விட்டுடணும். திரும்ப நாளைக்கு இன்னொரு சப்பக்கட்டு வருது. அதனால தான் பழைய ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் ஒரு தவறு பண்ணால் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஆடை தயார் பண்ணி அடித்து வச்சுருவாங்க. அவன் நிறையா மந்தை வச்சுருக்கிறாளுங்க, பிரச்சனையே இல்லை, டெய்லி ஒன்று கூட அடிப்பாங்க, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பாவம் செஞ்சால் அடுத்த ஒரு ஆடு, நமக்கு ஆடெல்லாம் வைக்கல, நம்மளை தான் வச்சுருக்கிறாரு, நம்மளை தான் அடிப்பார் அவர். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 11:20 எடுத்து வாசிங்க. அப்போ நொறுங்கின இருதயம்தான் ஆண்டவருக்கு பிரியமானது. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் வாழ வேண்டுமானால், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது என்னுடைய இருதயம் பாவத்திற்காக நொறுங்கப்பட வேண்டும். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். உத்தம மார்க்கம்னு என்னங்க? வசனத்தின்படி உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யுங்க, உத்தம மார்க்கத்தார். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். வசனத்தின் வாழ்கிறவர் தான் பிரியமானவர்கள். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்காருன்னு இல்லை. அவர் எரிச்சல் உள்ள தேவனுங்கிறதையும் பைபிளில் போட்டிருக்கு. ஆமேன். சிலரை கண்டா எரிச்சல் படுறாரு இல்லைங்களா? எரிச்சல் பட்டாரா, கயிறை கட்டி வெளுத்தாரு. என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றினீர்களே. அப்போ நம்மளும் இந்த ஆலயம் யாருடையதுங்க, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறேன்ட்டு அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா என்ன பண்ணுவாருங்க, ஏசுனாரு சவுக்கு எடுத்து வந்துடுவார், அடிப்பார். ஏன்? இந்த ஆலயத்தை கவனிக்கிறவர் அவர். இந்த ஆலயம் சரியாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வாசமாக இருக்கிறவர்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் உத்தம மார்க்கம், அதில் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 143:10. இப்போ ஆண்டருக்கு பிரியமாக நடக்கணும்னா அவருடைய ஆவி தான் என்னென்ன செய்யணுங்க. அதுக்கு தான் வேதத்தில் சொல்கிறாரு, உன்னை நான் திக்கட்டோன்னா இல்லை, நான் ஆவி அனுப்புகிறேன். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவர் உன்னை நடத்துவார்னு சொன்னது இதுக்கு தான். ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். அப்போ எப்படி பிரியமாக இருக்கணுங்க? புரியுதா? மறந்துருச்சா? எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கும். சரி, ரைட், சோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது, மனுஷராலே அங்கீகரிப்பு. அடுத்தவங்க வெளியில் இருக்கிற ஜனங்கள் என்ன அக்செப்ட் பண்ணணும். ஆமாம், இவங்க நல்லவர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவளை செய்ய நாடுங்க. அப்போ மனுஷருக்கு, கடவுளுக்கு மட்டும் பிரியமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமாங்க? மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாக இருக்கணுமா? ஆமே. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படி இருக்கணுங்க? யோக்கியமானவன்னு சொல்லணும். இதுதான் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, இவங்கெல்லாம் எந்த தப்பு தண்டாலும் போக மாட்டாங்க. ஈஸ்டர் ஆனால் தண்ணி அடிக்க மாட்டாங்க, கிறிஸ்மஸ் ஆனால் தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள். ஆமே, அப்படி தானே? இல்லை, இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? மனுஷருக்கு முன்பாக யோக்கியம். அவங்களாம் செய்ய மாட்டாங்கப்பா, அவங்களாம் அன்பாக நடந்துக்குவாங்கப்பா, அவங்கள்ட்ட பொய் இருக்காதுப்பா, எல்லாரையும் நேசிப்பாங்கப்பா. இது யாருக்கு தெரியணுங்க? மனுஷனுக்கு தெரியணும். இன்றைக்கி மனுஷனுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்பா கிறிஸ்தவ ஸ்கூலில் கொண்டு போய் சேருப்பா, ஏன் அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கும்பா. கிறிஸ்தவன்ட்ட இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனான்றான், தப்புன்னு. அவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது ஒழுங்காக இருப்பாங்கிறது மட்டும்தான். அப்போ யாருக்கு அங்கீகரிப்போம்? அன்னை தெரசா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அங்கீகரிச்சாங்களா இல்லையாங்க? எல்லோரும் அன்னை தெரசான்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் தெரசான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அன்னை தெரசான்னு ஏங்க அவ்வளோ ஹானர்? ஏன் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளை பார்த்து மற்ற மனுஷர்கள் அங்கீகரிக்கிறாங்களா? பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்கிறாங்களா? ஐயோ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்களா? அப்போ மனுஷராலே நான் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நான் தேவனுடைய சாயலாக நான் இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளவனாக நான் நடக்க வேண்டும். வாசிங்க எபேசியர் 4:29 வாசிங்க. சிஸ்டர் சொன்னது கரெக்டு தான், கேட்ட வார்த்தை தான். எங்கேயோ ஒருத்தர் கேட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கெட்ட வார்த்தைன்னு பேசுகிற உலக பிரகாரமான இல்லை, நீ நாசமாக போகிற உருப்படாமல் போகிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுவே கெட்ட வார்த்தை தான் இல்லையா? உன் சகோதரனை பார்த்து நான் ஏன்னு சொன்னால் எரி நரகத்துக்கு வைப்பான். இப்போ இதெல்லாம் போட்டிருக்குது. இப்போ இதுதான் கெட்ட வார்த்தை. நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். உன்னுடைய வார்த்தையிலேருந்து சாபமான வார்த்தையை வர வேண்டாம், கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலேருந்து ஒன்றும் வர வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உங்கள்கிட்ட வரணும். அப்பா நல்லா இருப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ப்பா. ஆமே. இந்த ஸ்லோகம் ஒன்று ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு இந்து ஸ்லோகம் ஒன்று, ஒரு தாடி வச்சுருக்கிற ஒரு திருப்பதி, வாழ்க வளமுடன். நல்ல வார்த்தை. ஒரு ஆளை பார்த்தா வாழ்க வளமுடன், எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான வார்த்தை பாருங்கள். நல்லா இருப்பாங்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தா என்ன சொல்கிறாங்க? பயப்படுறான், நீ என்ன பண்ண போகிறானே தெரியலேன்ட்டு. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை, நேர்த்தியான வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணணும். ஜனங்க என்ன ஏற்றுக்கொள்ளணுங்க. வாப்பா நல்லா இருக்கியாப்பான்னு ஒரு வார்த்தை பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். நம்மளை பார்த்தானால ஓடக்கூடாது, எவனும் நின்று நம்மளை பேசணும். இதுதான் என்ன பண்ணுங்க, மனுஷனால
அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள். எபிரேயர் 4:12 எடுத்து வாசிக்கலாம். சரி, ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எல்லாத்துலேயும் வகையாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இடத்துல வருகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கணுங்க? நல்லா எல்லாரையும் பிரித்து சொன்னிருக்கிற வார்த்தையாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:16-17. ம் ம் ஆ ஆ உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். அப்போ இந்த வேத வசனங்கள்லாம் ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பேசும் பொழுது அது என்ன பண்ணியிருக்குங்க? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். அப்போ இந்த வசனத்தை கொண்டு நாம் இந்த காரியம்லாம் செய்யும் பொழுது மனுஷர் நம்மளை அங்கீகரிக்கிறார்கள். ஆமே, நாம் இந்த வசனத்தை விட்டு பாக்கியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள்கிட்ட போய் வியாதி இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஐயா என்னையா பிரச்சனை? ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், வா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். என்னைக்காவது சொல்லியிருக்கோமாங்க? எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, நான் கொஞ்சம் தவறான காரியத்துக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா, பரவாயில்லப்பா, ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார். ஆண்டர்கிட்ட நீ அப்படியே ஒப்பு கொடுத்து வாப்பா, சந்தோஷமாக அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உன்னை மாற செய்வார்ப்பா அப்படின்னு வார்த்தை சொல்லுவோமாங்க? நீ பண்ணிட்டில்ல, உன்னை அத்தோடு நாசமாக்கிற. இப்படி தான் நம்ம சொல்லி பழக்கம். ஆமாம், நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேங்க. நம்முடைய பேச்சு இருக்குதுல்ல, சில வேளையில் அதை அணைச்சி பேசுகிறோமா எதிர்த்து பேசுகிறோமான் இருக்குது. ஒரே வார்த்தை தான். வாங்கங்கிறதுக்கும் வா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு எப்படி பேசுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு பேசும் பொழுது அங்கீகரிப்பாய் பேசுகிறோமா, அவமதிக்கிற மாதிரி பேசுகிறோமா? அப்போ ஏன்னா நமக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லைங்களா? சட்டமெல்லாம் இருக்குது. ஏன்னா இவன் எல்லாம் சமாதானம் பண்ணுறவன், இவெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறவன், இவெல்லாம் நீதியை நடப்பிக்கிறவன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதன்படி நாம் வாழும் பொழுது இந்த வாழ்வு மனுஷருக்குள்ளே நமக்கு அங்கீகரிப்பை கொண்டு வருகிறது. ஆமே. 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உண்டாக்கா. என்கிட்ட காசு இருக்குது, நான் எல்லாத்தையும் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவனுக்கு தகுதி இல்லை. எதை செய்யணும் அதை மட்டும்தான் செய்யணும். காசு இருக்குன்னு சொல்லி எதையாவது என்ன செய்யாத, செய்யக்கூடாது. ஆமே ஆமே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க, நான் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் எனக்கு ஒரு தகுதி இருக்கே. அப்போ அந்த தகுதியை நான் என்ன பண்ணுறது? ஆட்களை பார்த்து இல்லை, எனக்கு இது சரியாக வராதுங்க. இப்போ நீங்கள் போப்பு இறந்தார் இல்லைங்களா, அவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணும்? ஒரு கல்லறையை வைக்கும்போது எவ்வளோ ஒரு புரோட்டோக்கால் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது ஏன் எல்லாரையும் தான் கல்லறை வைக்கிறாங்க, எல்லாரும் தானே மனுஷன், அவரையும் அது மாதிரி வச்சிட வேண்டியதானே? அது ஒரு தகுதி. அவர் ஒரு போப், ஒரு ரோமன் கத்தோலிக்க, ஆமாம், ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு. அவருக்கு எது ஹானரோ அதை தான் கொடுக்கணும். எல்லார போலையும் அவர் என்ன பண்ண முடியாது, அடக்கம் பண்ண முடியாது. அதுதான், எல்லார போலையும் கிறிஸ்தவன் வாழ முடியாது. அவனுக்குன்னு தனியான ஒரு வழி இருக்கிறது. அது எல்லா வாழ்க்கையும் நான் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்க முடியும். பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆனால் அவனுக்கு தகுதி இல்லைப்பா. அதனால் எல்லார போல நீங்கள் வாழ முடியாது. அப்போது இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல்
மனப்பூர்வமாக. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கங்க. எதை செஞ்சாலும் என்ன பண்ணும்? மனப்பூர்வமாக செய்யணும். எனக்கு கோபம் வந்துருச்சு இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னா என்ன ஆகும்? புரியுதாங்க? எதை செஞ்சாலும் என்ன போட்டிருக்கேன்? மனுஷன்றிருக்கு செய்யாமல். அப்போ கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காண்டி கையை ஓங்கிட்டு இயேசுவின் நாமத்தினால அடிக்கலாமா? கர்த்தருடைய நாமம் எதை செஞ்சாலும் கர்த்தர் நாமத்துக்கு தானே மகிமையாக செய்யணும். கர்த்தருடைய நாமத்தை செஞ்சுட்டு ஒரு அறா விட்றேனே. அப்போ செய்யும் பொழுது நமக்கு தெரியும் இது தப்புங்கிற தெரிஞ்சிடும். அப்போ வாயை பற்றி பேசாமல் இருந்துடணும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யலை, நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன். அப்போ சாப்பிட்டாலும் சரி, பேசினாலும் சரி, செஞ்சாலும் சரி, எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு மகிமையாக செய்ய வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது நான் தேவனுக்கு பிரியம் மட்டுமல்ல மனுஷனுக்கும் அங்கீகாரம் உள்ளவர்களாக இருப்பேன். ஆமே, அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படும். வேலை செய்கிற இடத்துல நான் ஓப்பி அடிக்கக்கூடாது. ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளை. நான் சரியாக என்ன செய்யணுங்க? ஆமாம், என் வேலை செய்யணும். எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சும்மா ஓப்பி அடிக்கிறது எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? ஓப்பி அடிக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய சாட்சி சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டேன், திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அரபு தேசத்தில் ஒரு மனுஷன், அந்த நாடு பேர் மறந்துட்டேன், தெரியல, அது வாயில் நுழையில, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். பாலைவனத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு காரு போனவர் என்ன பண்ணார், அங்கே போய் நிறுத்திட்டு இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு ஒன்று காசு கொடுத்து தரேன், எனக்கு ஆட்டுக்குட்டி தரியான்னு கேட்டார். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஆட்டுக்குட்டி என்ன வேலைன்னார். அவன் ஏதோ ஒரு அமௌண்ட்டு சொன்னான். நான் அதை காட்டிலும் நான் பல மடங்கு நான் உனக்கு தரேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுங்க. நான் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். இது உன்னுடைய ஆடா? இல்லை, என்னுடைய எஜமான ஒருத்தர். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் வெளியில் இருக்கிறாரு. அவர் தான் வெளியில் இருக்கார்ல, அவர் பார்க்கல, நீ எனக்கு கொடுக்கலாம்ல. அப்போ அவன் சொன்னான், எஜமான் பார்க்கல, ஆனால் எங்கள் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருண்ணா. ஆமே, இவன் மனுஷன் நேராக போய் இது அப்படியே போய் அந்த நாட்டில் இருந்த யாருடைய மனுஷனும் அவன்கிட்ட போய் சொன்னாங்க. அவன் பெரிய பரிசு பொருள் அவனுக்கு கொடுத்தான். அவன் எந்த நாட்டிலேருந்து வந்தானோ, இப்படிப்பட்ட ஆள் வெளியூரில் வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க நாட்டுக்கே திருப்பி கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நிறைய காசு கொடுத்துட்டாங்க. அப்போ எது மனிதனுக்கு பிரியம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக செஞ்சானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு சம்பவம் நடந்த காரியங்கள். அப்போ எப்படி ஒரு உயர்வு நம்ம கொடுத்தாங்க? எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் கடவுளுக்குன்னு செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பிரியமாக இல்லை, தேவனுக்கு பிரியமாக இருக்கும். உங்களுக்கு மனுஷரிடத்தில் அங்கீகரிப்பும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி நான் செவிப்போம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.